ஆடு வளர்ப்பு மாவிலை தோரணங்கள், வண்ண தொழில்கள், கோலங்கள் தென்பட வேறுபட்ட தித்திக்கும் கருவுகளும் விளைவிழந்த மஞ்சள் செடிகளும் உயிர் கொண்ட அதிசயங்களாய் காட்சியளிக்க மண், விண், மனிதர், விலங்கு என நான்கையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி வாழ்வதற்கும் வாழ்த்துவதற்கும் வள்ளுவரையும் அழைத்துக் கொண்டு பொன்னால் பூவாய் பொழிந்த ஞாயிறை வணங்கி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளன்று மகிழ்ச்சியும் குதூகலமும் பொங்கி அனைவரது வாழ்வும் சிறப்புற அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கனியில ஏறிய சுளையும் முற்றல் களியிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாலிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாரதிதாசன் தமிழை தன்னுயிர் என வாழ்த்தி பாடியது போல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எங்கள் முதற்கண் வணக்கங்கள். மாணாக்கர் நல அலுவலகம், பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றம் மற்றும் வேளாண்மை துறை இணைந்து நடத்தும் பொங்கல் திருவிழாவை கொண்டாட வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றம் சார்பாக எங்கள் இருக்கரம் கூப்பி வருக என வரவேற்கிறோம். தமிழ் இயக்கத்தின் தலைவரும் நம் விஐடியின் வேந்தருமான மதிப்பிற்குரிய வேந்தர் கல்வி முனைவர் விஸ்வநாதன் ஐயா அவர்களையும், துணைத் தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் ஐயா அவர்களையும், துணைத் தலைவர் முனைவர் ஜி.வி. செல்வம் ஐயா அவர்களையும் மற்றும் விஐடி பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ஜெயபாரதி அவர்களையும், மாணாக்கர் நல அலுவலகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் அனைவரையும், அனைத்து துறை சார்ந்த புல முதன்மையர் மற்றும் பேராசிரியர் பெருமக்களையும், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும், மாணவ தோழர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம்.
2008 இசை உலகிற்கு அறிமுகமாகி நாட்டுப்புற பாட்டுகளை எட்டத்துக்கும் எடுத்துச் சென்று உலகறிய செய்தவர். சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் பின்னணி பாடகராக அறிமுகமாகி தற்பொழுது கலைமாமணி, சிறந்த பின்னணி பாடகர் உள்ளிட்ட பல விருதுகளை குவித்து வைத்துள்ளார். நம் பொங்கல் கொண்டாட்டத்தில் சிறப்பு அழைப்பினராக இணைந்திருக்கும் திரு வேல்முருகன் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தஞ்சாவூர் மேளம் கொட்ட, நாதஸ்வரம் நின்றோத, செவிகளுக்கு விருந்து படைக்க அமுதமாய் காத்திருக்கிறது தஞ்சாவூரை சேர்ந்த மேளதாளங்கள். The Tanjavur Melam consists of various components like tabal, nadaswaram and pambai. It's a famous art form across areas like Tanjavur. Since ancient times, it's been an integral part of Carnatic music in Tanjavur. Here, the player plays it by wearing thumb caps using hands. Let's lay out your ears to enjoy the same. ஆடாத கால்களும் இல்லை, ஆடாத கரகங்களும் இல்லை. அலங்கரிக்கப்பட்ட பித்தளை செம்பை தலையில் வைத்து நையாண்டி மேல இசைக்கு எவ்வாறு ஆடாமல் இருக்க முடியும்? கண்கவரும் ஆட்டத்தை நிகழ்த்த வருகிறார்கள் தஞ்சாவூரை சேர்ந்த கரகாட்டக்காரர்கள். Karagatam is an ancient folk dance of Tamil Nadu. It involves performers wearing colorful sarees and balancing a pot called karagam on their heads. The pot contains rice grains or sprouts which symbolizes prosperity. Let's now fill our eyes with colors by watching Karagatam. இப்படி வந்துரு அங்க நிக்காத, இப்படி வந்துரு கேமரா, இப்படி வந்துரு இப்படி வந்துரு இப்படி வந்துரு.
தஞ்சாவூரை சேர்ந்த மேலதாள கலைஞர்களுக்கும் கரகாட்ட கலைஞர்களுக்கும் மிக்க நன்றி. நளினத்தை நடைகொண்ட நளினையாய், நடனத்தினை நளினியில் ஏற்றும் நங்கையாய், நாழிகையில் நாத்திசையையும் விளக்கச் செய்யும் நாயகியாய், கண்ணும் கதை பேசும் காரிகையாய், கருத்தோடு கலைநயத்தையும் கண்முன்னே கொண்டு வருவது நம் பரத கலை. இத்தகைய பாரதம் போற்றும் பரதத்தை உங்கள் முன் நிகழ்த்த வருகிறார்கள் நம் மாணவிகள்.
அழைக்கிறோம். பாட்டான பொங்கல் வாழ்த்து சொல்லிடலாமா இல்ல பாட்டாலே சொல்லிடலாமா? அதெல்லாம் சிறப்பா இருக்கும். ஆமா, ரொம்ப அற்புதமான இந்த பொங்கல் கலை விழாவில் முதல் முறையா நம்மளுடைய விஐடி பல்கலைக்கழகத்துக்கு ஐயா என்னை அழைச்சதுக்கு அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வணக்கத்தை ஐயாவுடைய அன்புல செலுத்துகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்பொழுது அப்படியே கிராமத்துக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டுன நம்மளுடைய விஐடி வளாகம் வந்து இன்னைக்கு பொங்கல் கலை விழா அப்படியே என்ன சொல்றது, கிராமத்துல இருக்கிற மாதிரி இங்கேருந்து பார்க்கும்பொழுது எல்லாருடைய அந்த திருவிழாவில் எப்படி அந்த ராட்டெல்லாம் சுத்திக்கிட்டு கரும்பெல்லாம் கடி சாப்பிட்டுக்கிட்டு பலூன்லாம் ஊதிக்கிட்டு இந்த விசில் சவுண்ட்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே மேடையில் ஒவ்வொரு கலையும் வந்து அதாவது ஐந்திணைகள் அதே மாதிரி எல்லாருடைய இந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக இருந்தது, பார்த்து ரசித்தோம். அதனால் உங்களுக்காக வந்து அற்புதமாக நம்மளுடைய இசைக்கருவிகள் ஆக்சுவலாக ட்ராக் போட்டு பாடுற மாதிரி தான் இருக்குது, அதை அப்புறமா பாடிடலாம். இருந்தாலும் இப்போ வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலைங்கிறதுனால கொஞ்சம் பாடல்கள்லாம் அவங்களுக்காக பாடி உங்களை மகிழ்விக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? தேங்க்யூ. தை மாதம் 1ஆம் தேதி கிழக்கு தமிழ் பண்பாடு விஐடில இருக்கு. அந்த எருவோட்டும் அப்பனுக்கும் நாத்து நட்ட ஆத்தாருக்கும் லீவு விட்ட சூரியனை உனக்கு நாங்க விஐடி கல்லூரியில பொங்க வைப்போதுக்கு. தை மாதம் 1ஆம் தேதி கிழக்கு தமிழ் பண்பாடு இங்கதானே இருக்கு. அங்க எருவோட்டும் அப்பனுக்கும் நாத்து நட்ட ஆத்தாருக்கும் லீவு விட்ட சூரியனை உனக்கு நாங்க பொங்க வச்சு பாட போறதுக்கு, நாங்க பொங்க வச்சு பாட போறதுக்கு. கொட்டி அது இஞ்சி வச்சு மஞ்ச கொட்டு கட்டி உருண்டவெல்லாம் உடச்சி கொட்டி அது இஞ்சி வச்சு மஞ்ச கொட்டு கட்டி புது பானையில பொங்க வைக்கும் பாட்டி. அப்பெல்லாம் கிராமத்துல பாட்டி தான் பொங்க வைப்பாங்க வீட்டுல எல்லாருக்கும். புது பானையில பொங்க வைக்கும் பாட்டி அந்த ஐஸ்வர்யா ராய விட பியூட்டி. தமிழ் பண்பாடு அந்த இருக்கு. அங்கே ஓட்டும் அப்பனுக்கும் அத்து நட்ட
இப்ப இந்த பொங்கலுக்காக உழைச்ச நம்ம விவசாயி பத்தி ஒரு நாள் வரும். ஓகேவா? ஏகனப்ப தோல் சுமந்து கெட்டி நடக்கும் விவசாயி, ஏகனப்ப தோல் சுமந்து கெட்டி நடக்கும் விவசாயி, உதய சூரியன் முளைக்கும் உழுவாறு காண்கிறது தினமும் உழுது காத்து தேசத்தோட தலையெழுத்த யான கட்டி போரடிச்சா எந்த உள்ள சீமையிலே விஞ்சி உள்ளது புலி விரட்டி தேர்ந்த பூமியிலே வரது தந்து தினசாம வாரி தந்த பூமியிலே வருஷம் பூரா வெள்ளாம வளரி சாமியிலே காட குருவி தௌதாரி களத்து மேட்டில் கதபடிக்கும் காஞ்ச போற குடிக்கும் கரம்பு காடு பூ குடிக்கும் நஞ்ச புஞ்ச செடி செடிக்கும் நட்ட நடவும் பால் சுரக்கும் மஞ்ச வெல்லாம் பசி மரமும் இந்த அப்ப விரகும் பால் சுரக்கும் தான தெரிச்சி கலபெருக்கி கோலம் போடும் பொண்ணுங்களாம் சாம தெரிச்சி கலபெருக்கி கோலம் போடும் பொண்ணுங்களாம் சின்ன பொழுது சிறுகு சத்தம் சேவல்களை சுற்றி விடும் ஊன வீச பசங்களுக்கு புயலா நெஞ்சு ருசி போடும் எதற்கு தேச சீமகில எங்களுக்கு பூமியில மூணு போடும் எங்களையோ இந்த முத்தார இந்த தேசத்துல எல்லாரோட சொந்தமுங்க எல்லா நாளும் சந்தோஷங்க இங்க வெள்ளத்தையா வாழும் அரசு வெள்ள பள்ளிங்க வாழ்க்கை வரத்து பாட்டு பாடும் வயது வழிய மரத்தி அட்ட போறோம் வாழ்க்கை வரத்து பாட்டு பாடும் வயது வழிய மரத்தி அட்ட போறோம் கருப்பசாமி கோயில சுத்தி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும் கருப்பசாமி கோயில சுத்தி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும் கோல கொண்ட உப்பலங்க நல்லா சுப செய்து ஆடி வர தாரே தன்னாரே அடி எடுத்து தப்பு தாள கட்டி கூட வருவோம் தாரே தன்னாரே அடி எடுத்து தப்பு தாள கட்டி கூட வருவோம் குட்டி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த சிங்கள்லாம் பொங்க வச்சு பாடல மறைந்த பொழுது கழிச்சு போவாங்க பொங்க வச்சு பாடல மறைந்த பொழுது கழிச்சு போவாங்க தாரே தாரே நானே தாரே 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 நானே தாரே தாரே நானே தாரே நானே இது மாதிரி நிறைய பாடிட்டே போல ஒரு கதையா சொல்லி நாத்து நடும்போது பாடுறது, களை பிடுங்கும்போது பாடுறது, ஏர் ஓட்டும்போது பாடுறது, கதிர இருக்கும்போது பாடுறது, காலமாட்டு அடக்கும்போது பாடுறது, மண்டி பாடு ஓட்டு போது பாடுறது, ஏத்தை இறக்கும் போது பாடுறது, அப்புறம் களத்து மேட்டில் கதிர் அடிக்கும் போது பாடுறது, கதை சொல்லி பாடுறது, பாக்கடிப்பாரு பாட்டு, இந்த மாதிரி அப்புறம் மஞ்சள் நீராட்டு பாட்டு, திருவிழா பாட்டு, காதல் பாடல், இப்படி நிறைய கிராமத்து பாடல்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த பொங்கல் திருநாள்ல அந்த பொங்கலுடைய விசேஷங்களை பத்தி ஒரு பாடலா பாடணுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒரே ஒரு ட்ராக், ஓகேவா? ஆமா, ஏன்னா சினிமா பாட்டும் பாடணும் இல்லையா, அப்ப நீங்க நிறைய இருப்பீங்க. அதனால ஒரு ட்ராக் சாங்கு, அப்புறம் அந்த மாதிரி ஒரு போக்கு, ஓகேவா? ரெடியா? In a statement commonly made by Periyamela musicians, there is no village without a temple, and there is no temple without the Nagaswaram. During the time of the Vijayanagar Empire, the tradition of Periyamela began. Let us now witness the same.
successful battle, particularly in the Pandya dynasty. Later, it became one of our folk dances. There were even specific dance movements in Devaratam that loosened the body for hunting or martial arts. Get yourself ready to immerse into this fabulous art form. வேந்தரையாவின் பொற்கரங்களிலும் நமது துணைத் தலைவர்களின் பொற்கரங்களிலும்
நமது ஆட்டக்கலைஞர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். இதோ நாட்டுப்புற பாடகர் திரு வேல்முருகன் ஐயா அவர்களை வேந்தர் ஐயா சிறப்பு செய்கின்றார். அடுத்ததாக தஞ்சாவூர் மேளம் திரு நாகராஜ் கரகாட்ட கலைஞர் திருமதி கோமதி சங்கர் அம்மா அவர்களை துணைத் தலைவர் செல்வம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கின்றார். தஞ்சாவூர் மேளம் குழுவினுடைய ஆசான் திரு நாகராஜன் ஐயா அவர்களை வேந்தர் ஐயா பொன்னடை போற்றி கௌரவிக்கிறார். அடுத்ததாக கரகாட்ட கலைஞர் திருமதி கோமதி அம்மா அவர்களை வேந்தர் ஐயா பொன்னடை போற்றி கௌரவிக்கிறார். அடுத்ததாக தேவராட்ட குழுவின் ஆசான் திரு செந்தில்குமார் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஜிக்காட்டத்தினுடைய குழுவினுடைய தலைவர் திரு கனகராஜ் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பறையாட்ட குழுவினுடைய குழு தலைவர் திரு கனகராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக பெரிய மனத்தின் குழுவின் சார்பாக நண்பர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். திருவண்ணாமலை பெரிய மனம் குழுவின் சார்பாக நன்றி. ஆசிரியர் முனிவர் மா ஆனி ஜெனிஃபர், உதவி பேராசிரியர். ஐயா ஐயா இங்க பாருங்க சார் சார் சார். இரண்டாவது புத்தகம் உயிரிழந்த நிலம் உயிர் பெற இயற்கை வேளாண்மை குறிப்புகள். தொகுப்பாளர்கள் முனைவர் தா பிரதீஷ்குமார், உதவி பேராசிரியர் மற்றும் செல்வி AS திவ்யநேகா, 4ஆம் ஆண்டு இளங்கலை மேலாண்மை மாணவர். கொஞ்சம் பிரேம் பாத்தீங்களா? அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக வெளியிடப்படும் புத்தகம் கலர் உவர் நிலங்களுக்கேற்ற பழப்பயிர்கள். ஆசிரியர்கள் முனைவர் சே ரமேஷ்குமார் மற்றும் சு பாபு. நான்காவதாக வெளியிடப்படும் புத்தகம் மூலிகை பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள். ஆசிரியர்கள் சே ரமேஷ்குமார் மற்றும் சு பாபு. வீடியோ ஒன்று பாருங்க. வீடியோ அனைவரும் தங்களது கலகோஷங்களை எழுப்பி உற்சாகப்படுத்தவும். வேந்தர் அவர்களுக்கு நிறைவு பரிசினை வழங்குகிறார். நன்றி. இப்பொழுது வேளாண் துறையின் தலைவர் டாக்டர் பாபா அவர்கள் துணைத் தலைவர் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை வழங்குகிறார். துணைத் தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார். வேளாண் துறையின் தலைவர் துணைத் தலைவர் டாக்டர் ஜி.வி. செல்வம் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார். இங்கு வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்
திரு வேல்முருகன் ஐயா அவர்களுக்கு வேளாண் துறையின் தலைவர் நினைவு பரிசினை வழங்குகிறார். பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அவர்களுக்கு வேளாண் துறையின் தலைவர் நினைவு பரிசினை வழங்குகிறார். மிக்க நன்றி. விருதுகளை அமர்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வழக்கமாக நாம் மாணவர்களாக, பேராசிரியர்களாக, அலுவலக ஊழியர்களாக, நிர்வாகிகளாக சந்திப்போம். இன்றைக்கு தமிழர்களாக சந்திக்கிறோம். தமிழர்களாக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த பொங்கல் திருவிழா உழவர் திருவிழா என்றும் அழைக்கப்படும். இது ஒன்றுதான் தமிழ்நாட்டில் ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து கொண்டாடப்படுகின்ற ஒரே திருவிழா பொங்கல் திருவிழா தான். நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு இனத்திலே தோன்றியவர்கள் நாம். இந்த மொழியை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உலகத்தின் பழைய மொழிகள் என்று சொல்லப்படுபவை 7 மொழிகள். ஐரோப்பாவிலே கிரேக்கமும் லத்தீனும், மேற்கு ஆசியாவிலே ஈப்ருவும் பர்ஷியனும், இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும், கிழக்கு ஆசியாவிலே சீனம், இவைதான் உலகத்தின் மூத்த மொழிகள் என்று சொல்வார். அந்த மூத்த மொழிகளிலே சில மொழிகள் காணாமல் போய்விட்டன, வழக்கிலே இல்லாமல் போய்விட்டன. சமஸ்கிருதம் மாதிரி, கிரேக்கம், லத்தீன் மாதிரி. சில மொழிகள் எழுத்தும் பேச்சும் மாறிவிட்டன. சீன மொழி நம்மை விட 500 ஆண்டுகள் பிற்பட்டது. அந்த பழைய மொழிகளில் எழுத்தும் பேச்சும் மாறாமல் அப்படியே இருக்கின்ற ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் மொழிதான். அதனால்தான் நம்முடைய சுந்தரம் பிள்ளை அவர்கள் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதலத்து உதித்தெழுந்தே ஒன்று பல வாயிலினும் ஆரியம்போர் உலக வழக்கு அழிந்தொழிந்து சதையாகும் சீரிழமை திறம்பியந்து செயல்மணந்து வாழ்த்துமே என்று பாடினார். அப்படிப்பட்ட தொன்மையும் வளமையும் கொண்ட நம்முடைய தாய்மொழியை பொங்கல் தினத்திலே கொண்டாடுகின்றோம். அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற விவசாயிகள். இன்றைக்கு நான் பார்த்தேன், நம்முடைய வேளாண்மை துறை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கிராமத்துக்கு உள்ளே நான் போனேன். என்னுடைய பழைய ஞாபகம் வந்துவிட்டது. நான் கிராமத்தில் வளர்ந்தேன். அங்க ஏர் ஓட்டுவது, கவலை ஓட்டுவது எல்லாவற்றையும் நான் செய்திருக்கின்றேன். மாணவனாக, இளைஞனாக. இப்பொழுது அந்த செய்கின்ற வாய்ப்பில் ஆனால் போய் பார்த்து விட்டுவேன். அதே போல் இங்கே நமக்கு கரகாட்டத்தை தந்த அம்மையார் மிகச்சிறப்பாக செய்தார்கள். எவ்வளவு பாராட்டினாலும் தரும். அதே போல் நம்முடைய மாணவர்கள் சிலம்பாட்டம். நானும் சின்ன வயதில் கொஞ்சம் சிலம்பாட்டம் எல்லாம் கற்றுக்கொண்டோம். எல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு. நிறைய நம்முடைய திருவண்ணாமலை இருந்து வந்தவர்கள், பொள்ளாச்சியில் இருந்து வந்தவர்கள், தென் மாவட்டங்களில் இருந்தவர்கள் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவ்வளவு பேரை அழைத்து வந்த நம்முடைய பேராசிரியர் பெருமக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் என்றைக்கும் முதலிடத்தில் இருக்க வேண்டியவர். அது வேளாண்மை துறை இருந்தால்தான் முடியும். எல்லா துறையும் வேண்டும். ஆனால் வேளாண்மை துறை அடிப்படையானது. படித்தவர்கள் வேளாண்மை செய்ய வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் உண்டு. சவரம். எந்த படிப்பு இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும் விவசாயத்தில் நாம் ஈடுபட வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம். சில பேர் பதிவு செய்துவிட்டு வேலை கிடைக்காமல் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார். அப்பாவுக்கு உதவியாக கூட போக மாட்டார். அது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து. நமக்கு வேலை கிடைக்கும் வரை இந்த வேலையை செய்யலாம். அப்பாவுக்கு உதவியாக இருக்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த வேளாண்மை துறை, நீங்க பஞ்சாபிலே போனால் MA MSc படித்தவர்களால் டிராக்டர் ஓட்டுவதை பார்க்க முடியும். அதை அவர்கள் குறைவாக நினைப்பதில்லை. அப்படி படித்தவர்களும் உழவு தொழிலில் ஈடுபட வேண்டும்.
அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு ஒரு மரியாதை வரும். இல்லையானால் உழவுத் தொழில் என்பது இது கேவலமானது என்ற ஒரு நிலை ஏற்படும். ஆகவே உழவுத் தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது ஐயனின் வாக்கு. திருவள்ளுவர் நாம் வித்தியாசம் பாராட்டாமல் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். பிறப்புக்கும் எவ்வுயிர்க்கும் என்று நமக்கு சொல்லிவிட்டு போனார் ஒருவர். நமக்கு வேற்றுமைகள் கிடையாது. தலையிலே பிறந்தவன், தோளிலே பிறந்தவன், இடுப்பிலே பிறந்தவன், காலிலே பிறந்தவன் என்றெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கு வந்து சேர்ந்ததுதான். அதுக்கு முன்னாலே தமிழர்களுக்கு ஜாதியே கிடையாது. அப்படித்தான் தமிழர்களாக வாழ்ந்தோம். மறுபடியும் அப்படி வர வேண்டும் என்று எனக்கு விருப்பம் உண்டு. கல்வியிலும் பொருளாதாரத்தில் முன்னேறினால் நிச்சயமாக வந்துவிடும். ஆகவேதான் கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறோம். இந்த மாவட்டம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றுதான் அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்கல்வி என்ற திட்டத்தை துவக்கி இந்த மாவட்டத்தை பார்த்து எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதற்காக யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்று விடாமல் ஏதாவது ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ படிக்க வேண்டும் என்று உதவி செய்கிறோம். அது இந்த மாவட்டத்துக்காக மட்டுமல்ல, ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கல்வியிலே முதலிடத்தில் இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் வளர வேண்டும். அதை பார்த்து மற்றவர்களும் வளர்வார்கள். எல்லோரும் வாழ வேண்டும், நாம் அதில் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இன்றைக்கு இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு இன்னும் சில நேரம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வேறு வேலைகளும் இருக்கிற காரணத்தாலே இதோடு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கேற்ற கலைஞர்களுக்கு மறுமொழியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேல்முருகன் அவர்கள் மிகச்சிறப்பாக பாடினார்கள். அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இப்பொழுது நம்முடைய துணைத் தலைவர்கள் கலைஞர்களுக்கு சிறப்பிப்பார்கள்.